கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அயன் ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். அன்லிமிட்டட் அயன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஏஎஃப்கே பண்ணாலே இந்த அயன் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுக்கு தேவையான பொருளாக இதுதான். ஓகே, இப்போ இந்த கிராஸ் வச்சு 9x9 ஒரு பிளாக் கட்டணும். நான் அப்படியே வீடியோவில் போகிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நம்ம ஏன் இந்த கிராஸ் வச்சு கட்டுறோம்னா நம்ம இந்த அயன் காலம் வெளியே ஸ்பான் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம கிராஸை வச்சு பிளாக் போடுறோம். இந்த கிராஸ் எப்படி இருக்குதுன்னா நீங்கள் வந்து சியர்ஸை வச்சு ட்ரீ கிட்ட பண்ணாலே கட் பண்ணாலே அது வாட்டுக்கு வந்துடும். ஓகே, நம்ம 9x9 பிளாக்கில் கிராஸ் வச்சு கட்டியாச்சு. இந்த புல்லை வர நீங்கள் வெட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட் இந்த ஓரத்தில் வந்து ஒரு 3 பிளாக் கீழே டீப்பாக தோண்டணும். இதாட்டியும் நீங்கள் மொத்தமாக இந்த கிராஸ்க்குள்ளே எல்லாத்தையும் நீங்கள் தோண்டிக்கிட்டே இருக்கணும். மொத்தமாக நீங்கள் உடச்சி விட்ருங்க. அதை மொத்தமாக உடச்சி விட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே கைஸ், மொத்தமாக அதை உடச்சாச்சு. இப்போ கீழே இந்த இதை வந்து ஒரு 7 பிளாக்கு வந்து ஸ்லாப்பு கட்டணும். 1 2 3 4 அங்கிட்டு ஒரு 3 பிளாக் கட்டணும். 1 2 இன்னும் ஒன்று கட்டணும். 1 இப்போ நம்ம கீழே இறங்கி ஒரு பிளாக் விட்டு மொத்தமாக நம்ம தோண்டணும். எப்படி தோன்றேன்னு பார்த்து நீங்களும் தோண்டிக்கோங்க. இப்போ நம்ம கீழே 5 பிளாக் டீப்பாக தோண்டணும். தோண்டினதுக்கப்புறம் மொத்தமாக உடச்சி விட்ருங்க. நான் இதை உடச்சிட்டு மொத்தமாக கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம மொத்தமாக உடைக்க போகிறோம். இந்த இன்னும் நிறையா ஃபார்ம் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தமாக உடச்சதுக்கப்புறம் ஸ்மூத் ஸ்டோனை வச்சு ஒரு 2x2 நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். சுற்றி ஒரு 2 பிளாக் வைக்கணும். அங்கிட்டு ஒரு இங்கிட்டு நடுவில் ஒரு பிளாக் விட்டு மொத்தம் இது பண்ணணும். பண்ணக்கப்புறம் அதுக்கு மேலே பெட்டை வச்சுருங்க. நீங்கள் தெரியாதனமாக அந்த பெட்டில் ரீஸ்பான் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் இறந்துட்டிங்கன்னா இப்போ இதுக்குள்ளே தான் வந்து ரீஸ்பான் ஆகிடுவீங்க. கீழே இருக்க பிளாக்கையும் நம்ம அடுத்து உடச்சி விட்றணும். மொத்த பிளாக்கையும் உடச்சி விட்ருங்கன்னா கீழே 5 பெட்டுன்னு வைக்கணும். மொத்தம் 20 பெட் நம்ம எடுக்கணும். உங்களுக்கு அந்த ஐட்டம் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பேன், நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ கீழே வந்து 5 கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். 5 மொத்தம் நம்ம 20 பெட்டு வைக்கணும். ஒரு 2 பிளாக் ஹைட் ஏற்றிக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இது போட்டுக்கிட்டே வாங்க அந்த இது ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு கார்னரில் ஒரு பிளாக்காக வச்சுருங்க. நடுவில் ஒரு பிளாக் ஏற்றி மொத்தமாக வந்து ஒரு டேபிள் வரும். அந்த டேபிள் பேர் என்னன்னு தெரில, ஃப்ளெஸ்ஸிங் டேபிள்னு நினைக்கிறேன். கார்னரில் ஒரு பிளாக் வச்சுட்டு ஃபுல்லாக அந்த ஒரு 20 டேபிள் அந்த டேபிளை வச்சுருங்க. சுற்றி கவர் பண்ணிடுங்க அந்த இதை. அடுத்து நடுவில் ஒரே ஒரு டார்ச் மட்டும் வச்சுருங்க. அடுத்து நீங்கள் சர்வேவில் இருந்தீங்கன்னா ஒரு 2 வில்லேஜரை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ப்ரீட் பண்ணிக்கோங்க. 20 வில்லேஜராக. பச்சை கலர் வில்லேஜர் மட்டும் வந்தால் மட்டும் அவனை கொன்றுங்க. நான் வந்து நம்ம ஃபார்முக்கு யூஸ் ஆகவே மாட்டேன். பார்த்துக்கோங்க, இப்போயே அயன் குளம் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒரு 20 வில்லேஜரை மட்டும் ஸ்பான் பண்ணிவிட்டு மேலே ஸ்மூத் ஸ்டோனை வச்சு இது பண்ணிடுவோம். மொத்தமாக மூடி விட்டுறணும் ஸ்மூத் ஸ்டோனை வச்சு. அயன் குளம் உள்ளே போகாமல் இருந்தால் சரி. மொத்தமாக இதை கவர் பண்ணிடுங்க. ஏன்னா ஜாம்பி வந்து உள்ளே போனதுக்கப்புறம் வில்லேஜருக்கும் ஜாம்பியாக மாறிடுவாங்க. சொல்கிறோம் ஐயோ கீழே விட்டுனே தெரியாதனமா சர்வேவில் மட்டும் இப்படி ஆயிடாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆப்போசிட்ஸ் அந்த ஒரு ஸ்லாப் வச்சோம்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் நான் பண்ணுற மாதிரி பண்ணி ஒரு வாட்டர் பக்கெட் தண்ணி ஊற்றிடுங்க. அதில் சொல்கிறோம் அடி ஒரே ஒரு பிளாக் மட்டும் மிச்சம் இருக்கும். அதில் கொஞ்சம் 2 பிளாக் உள்ளே தாண்டி செஸ்ட்டு வச்சு ஹாப்பரை கனெக்ட் பண்ணணும். 2 இதை வச்சு ஒரு பிளாக் வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் தண்ணியில் போய் கீழே விழுந்துருவீங்க, கனெக்ட் பண்ண முடியாது. சொல்கிறோம் அயன் குழம்பு இவன் வேறு அறாவீங்க. வச்சுட்டு நீங்கள் ஹாப்பரை கனெக்ட் பண்ணணும். பூனை ஒரு ஹாப்பரை கனெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே போயிட்டு ஸ்டோன் ஸ்லாபை வச்சு மூடிடுங்க. அடுத்து ஒரு மேலே ஒரு வழி மட்டும் செஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் செஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கு
இப்போ அயன் குளமாக வந்து இங்கே நின்றுவாங்க. இந்த பிளாக்கை உடச்சி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த உடச்சக்கப்புறம் சைன் போர்டு தான் தேவை. நான் வைக்கிற மணிக்கு அந்த சைன் போர்டை வச்சுருங்க. சாரி கைஸ், நம்ம கீழே வைக்கிறதுக்கு போல் மேலே வச்சிட்டோம். அடுத்து அயன் போர்டுக்கு நல்ல லாவா வச்சிட்டிங்கன்னா அயன் குளம் வந்து அந்த லாவா இப்போ வந்து அந்த பூனையும் நம்ம சத்தா தான் நம்ம அயன் குளம் வந்து ஸ்பான் ஆகிக்கிட்டே இருப்பாது. இந்த பூனை மட்டும் மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த அயன் குளம் ஸ்பான் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு கேம்ப் ஃபயர் எடுத்து அந்த பூனையை முதல்ல கொண்டுருங்க. அந்த கேம்ப் ஃபயர் எடுத்து இதில் வச்சுருங்க, காப்பதுக்கு மேலே. அப்படின்னா தான் பூனையும் சேர்ந்து சாகும். நம்மளுக்கு அப்படி நிறைய அயன் கிடைக்கும். பூனையை செத்து தொலை சீக்கிரம் சாகுது. இப்போ கரெக்டாக அந்த ஹாப்பருக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா ஹாப்பரில் கனெக்ட் ஆகாது. நம்ம இன்னொரு ஹாப்பரோடு வச்சு கனெக்ட் பண்ணி 3 ஹாப்பர் தேவைப்படும். மேலே ஒரு பிளாக் ஹைட் ஏற்றிக்கோங்க. அதே மணிக்கு ஒரு பிளாக் மேலே வச்சு ஹாப்பர் கனெக்ட் பண்ணிடுங்க. இங்கிட்டு அடுத்து அந்த சைடு ஒரு ஹாப்பரை கனெக்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக அந்த ஹாப்பருக்கு நேராக வச்சு கனெக்ட் பண்ணிடுங்க, இல்லாட்டி கனெக்ட் ஆகிடாது. கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், நீ நம்ம அயன் ஃபார்ம் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. நீ நம்மளுக்கு அயன் கோலம் மட்டும் வரதான் வேலை. அயன் கோலம் வந்துச்சுன்னா நம்மளோட அயன் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக இதாயிரும். பார்த்தீங்களா, ஒரு அயன் கோலம் வந்துட்டான். இப்போ நீங்கள் இந்த அயன் கோலம் செத்துக்கப்புறம் அப்படியே ஸ்பான் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், நிறைய அயன் கோலம் வருவாங்க. பாருங்க, நிறைய அயன் கோலம் செத்துக்கிட்டே இருக்கேன். அவ்வளோதாங்க கைஸ், நம்மளோட நம்ம அயன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.